2 நிமிஷத்தில் 10,000 ரூபாய் நம்மளால் சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். சிங்கப்பூரில் யார் யாருக்கெல்லாம் உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சிங்கப்பூரில் எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒரு நாள் என் பேபி நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது விளையாட்டுத்தனமாக பெட்ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உள்ள பேபி மட்டும்தான் இருக்காங்க. 45 மினிட்ஸ் ஆகுது. 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா எங்கள் பேபியை நாங்கள் ரெக்கவர் ஆகி வெளியே எடுத்தோம். ஸோ அதை எப்படி எடுத்தோம், உள்ளே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளோ நேரம் அழுதாங்களா, சிங்கப்பூரில் இந்த மாதிரி பேபிஸ் உள்ளே போய் லாக் போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்குது, பேபி எப்படி ரெக்கவர் பண்ணோம், எல்லாத்த பற்றியுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு ஓப்பன் சேம் யூடியூப் சேனல். எல்லாருமே வேறு ஊர் வேறு நாடு மாதிரி போகும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி நான் சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறமா வந்த ஃபஸ்ட் அண்டு பிக்கஸ்ட் ப்ராப்ளமே எனக்கு அதுதான். ப்ராப்ளம்க்கு காரணமே இந்த ஜென் ஆல்ஃபா கிட் தான். ஸோ கபோர்டுக்குள்ளே போய் உட்காந்து கபோர்டே க்ளோஸ் பண்ணிக்கிறது, நம்மளை ரொம்ப நேரம் தேட விடுறது, ஷெல்ஃப்குள்ளே போய் உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி சில நேரம் சூட்கேஸ்குள்ளேயே ஓப்பன் பண்ணி சூட்கேஸ்குள்ளேயே போய் உட்காந்துக்குருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க துருன்னு. ஸோ இதே மாதிரி நாங்கள் சிங்கப்பூருக்கு வந்த புதுசில் ஒரு 4 டேஸ்க்குள்ளே அப்போ தான் நாங்கள் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ வீடு எல்லாமே செட் பண்ணி முடிச்சிருக்கோம் இப்போ தான். ஸோ சிங்கப்பூர் நாங்கள் வந்து இறங்கியிருக்கோம். ஒரு 4 டேஸில் சண்டே வந்துருச்சு. ஸோ சண்டேனா வீக்கெண்ட் நம்ம ஆப்வியஸ்லி நம்ம வெளியே போவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வெளியே போவோம்னு சொல்லியிருந்தாங்க என் ஹஸ்பண்டு. ஃபிஷ் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே போகலான்னு டிசைட் பண்ணி நானே ஹஸ்பண்ட் 2 பேருமே கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கோம். என் பேபி பக்கத்தில் நின்று விளையாண்டுக்கிட்டு இருந்த பேபி. ஹாலில் டிவியெல்லாம் போட்டு உட்கார வச்சுருந்தோம். திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, பெட்ரூம்குள்ளே போய் டோரை நல்லா லாக் பண்ணிக்கிட்டாங்க. இது ஓல்டு மாடல் டோர் தான். உள்ளே போய் லாக் போட்டுக்கிட்டு நடுவில் இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டைட்டாக லாக் ஆகிடும். உள்ளே இருக்க பட்டன் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். வெளியே இருந்து ட்ரை பண்ணோன்னா ஓப்பனே ஆகாது. ஸோ உள்ளேருந்து நம்ம ரொட்டேட் பண்ணால் தான் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணவே முடியும். இப்போ ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ ரூம்குள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா என் பேபியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். என்னப்பா? சரி ஒன்றும் இல்லை. என் கண்ணை விட்டு ஆளாதே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என் பேபி கண்ணு முன்னாடியே நான் எந்நேரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ரெஸ்ட் ரூம் போக கூட விட மாட்டாங்க நம்மளை. அந்த மாதிரி இருக்கிற பேபி உள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் அவங்கள ரெக்கவர் பண்ணி வெளியே எடுத்தோம். கேஷுவலாக உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க பட்டன் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. பட் அதை வந்து ரொட்டேட் பண்ண அவங்களால முடியல. பேபி வந்து சின்ன ஹேண்டு, அவங்களால கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரெஷரை அவங்களால கொடுக்க முடியலை, கொடுக்க தெரியலை அவங்களுக்கு. முதல்ல உள்ளே போய் நம்ம லாக் போட்டுக்கிட்டோம், நம்ம உள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம், அப்பா அம்மாலாம் வெளியே இருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் உள்ளே சிரித்து ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்ருக்காங்க. பிகாஸ் வெளியே எல்லாருமே அவங்க பேரையே சொல்லி ஆரவாரமாக தேடிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு அது என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க மாதிரி 20 மினிட்ஸ் கண்டிப்பாக பேபியே ஓப்பன் பண்ணிவிடும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பொறுமையாக சொல்லி பார்த்தேன். அதட்டி கோவமாக எல்லா விதத்துலேயுமே சொல்லி பார்த்துட்டேன். பட் அவங்களால வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்து ரொட்டேட் பண்ண முடியலை. என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டோரை லாக் பண்ண உடனேயே நாங்கள் தேடின ஐட்டமே ஸ்பேர் கீ தான். ஸ்பேர் கீ பெட்ரூம்குள்ளே இருக்கிற கபோர்டுக்குள்ளே தான் ஸ்பேர் கீயும் நல்லா மாட்டிக்கிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேபியை நான் எப்படியாவது ஓப்பன் பண்ண வச்சுருவேன்னு சொல்லி நான் ஒரு சைடு ட்ரை பண்ணேன். என் ஹஸ்பண்ட் ஸ்பேர் கீ வேறு ஏதாச்சும் ஒரு கீ இருக்காங்கிறதையும் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் தேடிட்டாங்க. நம்ம ஊரில் ஏதாச்சும் பிரச்சனைனா அக்கம் பக்கத்தில் கூப்பிடுவோம்ல, அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஒரு தமிழன்ஸ் ஒரு 2 பேர் வரைக்குமே இங்கே வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு ஆப்ஷன்ஸ் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், என் பையன் இப்படி தான் ஒரு தடவை நாங்கள் வீக்கெண்ட் வெளியே போயிட்டு வந்துட்டு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு நாங்கள் வந்திருக்கோம். அவன் மட்டும் உள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிட்டான். ஸோ டோர் லாக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுக வேற ஆரம்பிச்சிட்டான் போல் அவங்க பையன். ஸோ அதனால அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணவும் ஒரு 3 மினிட்ஸில் பர்சன்ஸ் வந்து டோரோட லாக்கை உடச்சி எடுத்துட்டாங்க. சிங்கப்பூரில் ரூல்ஸ் இப்படி தான் இருக்குது. பேபி ஒரு வேளை உள்ளே காமாக இருக்காங்க அப்படின்னா டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் பேபி ரொம்ப அழுதுட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டோரோட லாக்கை உடச்சி எடுப்பாங்க. சப்போஸ் பேபி ரொம்ப அழுது கத்திட்டு டக்குன்னு சடனாக காம் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களோ அப்படிங்கிற திங்கிங்கில் டக்குன்னு டோரையே கூட உடச்சி எடுத்துருவாங்க போல். நமக்கு பேபியும் சேஃப்டியாக இருக்கணும். அது போக இந்த ஒவ்வொரு மெத்தடுக்கும் அவங்க அதிகமான அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு பெரிய இஷ்யூவாக இருக்கும்.
கொலிக்கு ஒருத்தர் இந்த ஆப்ஷன் சொன்ன உடனேயே நமக்கு பேபி தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா, ஸோ நாங்களுமே அதே ஹெல்ப்லைன் கால் பண்ணி கூப்பிட்டுட்டோம். பட் கிட்டத்தட்ட இப்போயே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பேசி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. 40 மினிட்ஸ் முடிஞ்சுது. பட் பேபி வந்து உள்ளே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேபி வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மயக்கமோட்டு உள்ள கூட சான்ஸ் இருக்குது. அதனால பேபிக்கிட்ட நாங்கள் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். என்னோடய ஃபோன்லேருந்து எல்லாமே பெட்ரூம்குள்ளே மாட்டியிருந்ததுனால என்னால் எதையுமே வீடியோ எடுக்கவே முடியல. கால் பண்ணி 5 மினிட்ஸில் ஒரு பர்சன் ஒருத்தவங்க வந்தாங்க. சூட்கேஸ் நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்த உடனே பேபி எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, பேபி அழுகுறாங்களா, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நார்மலாக இருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் சொல்லிட்டோம். உடனே அவர் 2 மினிட்ஸ் தான், 2 மினிட்ஸ் ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடித்தார், நிறைய கீஸ் எடுத்தார், என்னென்னமோ ட்ரை பண்ணார், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்ப்ரே காரணமாக இல்லை அந்த கீ காரணமானு தெரியல, பட் 2 மினிட்ஸில் டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு. டோர் ஓப்பன் பண்ணுறோம். எங்கள் பேபி நார்மலாக இருக்குது, ரொம்ப இருக்கிறத விட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க. ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே கீழே எடுத்து போட்டு பயங்கரமாக அவங்க விளையாண்டுட்ருக்காங்க. ஓகே, பேபி எல்லாமே சேஃப். இப்போ நாங்கள் அவர் கொடுத்த அமௌண்ட்டு, இந்த 2 மினிட்ஸ் அவர் பார்த்த வேலைக்கு நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டு $80. கொலிக்கு ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு இல்லையா, ஸோ அவரோட பேபி நைட்டு மாட்டினதுனால அவர் வந்து டோர் லாக்கையே உடச்சி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் கொடுத்த அமௌண்ட் பார்த்தோன்னா $150 ப்ளஸ் லாக்கை வந்து உடச்சி எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால அகெயின் அவர் வந்து டோரையே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. டோரை வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி அவர் சேஞ்ச் பண்ணிட்டாராம். டோரையே சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு $300 வரைக்கும் அவர் பே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டில் 2 மினிட்ஸில் எப்படி 10,000 நம்ம சம்பாதிக்கலாங்கிற ஐடியா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதே மாதிரி தான் இங்கே சிங்கப்பூரில் லாக்கை எடுக்கிற ஒர்க்குக்கு அவங்க வந்து 2 மினிட்ஸில் 10,000 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அவங்க கேட்குற அமௌண்ட்டு தான். ஒரு வேளை நைட்டு 12 மணிக்குள்ளே அப்படிங்கிறதுனால $150 பே பண்ணியிருக்காங்க. சப்போஸ் மிட் நைட்டு 1 o'clock 2 o'clock 3 o'clock இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சார்ஜஸ் வந்து ட்ரிபிள் மடங்கு ஆகுமா. மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இந்த மாதிரி டயத்தில் ஒரு ரேட்டாக இருக்கும். நாங்கள் மார்னிங் டைம் கூப்பிட்டதுனால $80 நாங்கள் பே பண்ணோம், கிட்டத்தட்ட 5,000 rupeesக்கு மேலே. கொலிக்கு ஒருத்தர் மிட் நைட் 12 o'clock கூப்பிட்டதுனால அவர் வந்து $150 பே பண்ணியிருக்காரு. சப்போஸ் மிட் நைட்டில் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா இன்னும் ட்ரிபிள் மடங்காக கூட அமௌண்ட் கேட்பாங்களாம். சில பேர்லாம் $250 கூட கேட்பாங்களாம். இதே ஒர்க்கு நமக்கு கிடைச்சதுன்னா 2 மினிட்ஸில் நம்ம $250 கூட சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டயத்தில் நான் ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் யாருக்கெல்லாம் குயிக்காக ஒர்க் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் முடித்தவங்களுக்கு. நம்ம ஊரில் நர்சிங் முடிச்சுட்டு சிங்கப்பூரில் டக்குன்னு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எங்களுக்கே வந்து அந்தளவுக்கு பிஆர் கொடுக்க மாட்டாங்க. பட் நர்சிங் முடிச்சுட்டு இங்கே வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உடனே பிஆர் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். பிஆர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்கள் பேபிஸோட ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, சிங்கப்பூரில் நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ப்ளஸ் பிஆரும் கொடுப்பாங்க. ஃபேமிலியோடு நீங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகலாம். என் பிரதர் ஒருத்தர் சிங்கப்பூரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நர்சிங் முடித்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி பொண்ணு தேடிட்டுருக்காங்க. முன்னாடியெல்லாம் சிங்கப்பூரில் ஈஸியாக பிஆர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம 3 lakhs பே பண்ணணும். 3 lakhs நீங்கள் பே பண்ணாலும் நமக்கு பிஆர் கிடைக்கிறது ஒரு லக்கு தான். நம்ம அமௌண்ட்டு பே பண்ணிட்டோம், அதனால் கண்டிப்பாக நமக்கு பிஆர் கிடச்சிரும் அப்படியெல்லாம் இல்லை. அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணாலும் உங்களுக்கு ஒரு லக்கு இருந்தால் தான் பிஆர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் போய்டும், உங்களுக்கு பிஆரும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தான், அதுவும் 2 years ஒன்ஸ் தான் நம்ம பிஆருக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.